நல்ல மேய்ப்பன் உயிரை கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, மேய்ப்பனுக்கும் கூலி ஆளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. மெயினான வித்தியாசம் எது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று தான் வேணும். ஒரு ஆபத்து வந்துடணும். ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தெரியும் யார் மேய்ப்பன் யார் கூலிக்காரன் என்று. அர்ப்பணிப்போடு கூடிய ஆயன்தான் நல்ல மேய்ப்பன். ஆயன் தன் மந்தையை அறிந்து வைத்திருந்தால்தான் அவன் நல்ல மேய்ப்பன். ஆடுகள் தன்னுடையது என்றது அறிந்து வைத்துக்கொண்டு அதை புரிந்து வைத்துக்கொண்டு அதற்காக தன் உயிரையும் கொடுக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன். இதைத்தான் நற்செய்தி சொல்கிறது. கார்ப்பரேட் உலகத்தில் இது ஒரு ஓனர்ஷிப் மைண்ட் செட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். இந்த மந்தை என்னுடையது, இந்த மந்தைக்காக நான், இந்த ஒரு உறவை புரிந்து கொண்டால்தான் உண்மையில் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். ஒரு மலை கிராமம், அந்த மலை கிராமத்தில் மந்தை தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு 2 பேரை பொறுப்பாக போடுறாரு அந்த மந்தையினுடைய ஓனர். அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, ஒன்று தான் மகனை, இன்னொன்று டெய்லி 40 ரூபாய்க்கு கூலிக்கு வேலை செய்கிற இன்னொரு ஆளை போடுறார். 2 பேரும் ஆடு மந்தை மேய்ச்சிட்ருக்கிறாங்க. ஒரு நாள் திடீரென்று ஒரு புதர்லேருந்து ஒரு ஓநாய் ஒன்று வருது. அந்த ஓநாய் வந்த உடனே இந்த 40 ரூபா வேலைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். அதுக்கு பிறகு மகன் என்ன பண்ணால், தான் ஆயன் கோல் வச்சுருப்பான்ல, அந்த கோலை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த ஓநாயோடு சண்டை போட்டு கடி வாங்கி அடிபட்டு உழுந்து பிறண்டு எப்படியோ காப்பாற்றிட்டான். போய் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஊரே வந்து அந்த மகன்கிட்ட கேட்குது, அந்த கூலிக்காரன்ட்டையும் கேட்குது. கூலிக்காரனை பார்த்து என்னடா இப்படி விட்டுட்டேன்னு. அப்போ அவன் சொன்னான், என் உயிர் 40 ரூபா தானா, அந்த ஆடை பார்க்க போய் என் உயிரை போச்சுன்னா 40 ரூபாயில் போயிருமே அப்படின்னு சொல்லி கூலிக்காரன் சொன்னான். ஆனால் மொவன் என்ன சொன்னான் தெரியுமா, கூலிக்காரனுக்கு அது 40 ரூபா விலை உள்ள ஆடு தான், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, இது எங்கள் அப்பாவினுடைய சொத்து. அதோடு மட்டும் இல்லை, அந்த குட்டி ஆடு பிறந்ததுலேருந்து அதை கூடவே நானும் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒன்றுக்கும் பேரை சொல்லி கூப்பிட்டு அதை என்னுடைய சொந்த பிள்ளைகள் போல் பராமரிச்சிட்ருக்கேன். அது செத்து போச்சுன்னா மனசு தாங்காது, அதனால தான் அதை நான் உயிரை விட்டுத்தாவது எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினச்சேன். இயேசு நம்மை மந்தையை போல் மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளைப் போல தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலையை அறிந்து அதற்காக தன் உயிரையும் கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்.